يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. اللهم اجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة. اللهم ابعثه مقاما محمودا ويغبطه به الأولون والآخرون. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஈது பெருநாள் தின நல்வாழ்த்துக்களோடு இஸ்லாத்தின் அருமையான காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வினுடைய அருள் மாறி மாறி நமக்கு மேல் பொழிந்த ரமலான் நிறைவு பெற்று அல்லாஹ் வழங்கிய ஈதில் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய ரமலானை கபூல் செய்வானாக. அன்புக்கினியவர்களே, ரமலான் என்பது ஒரு வருடத்திற்கான அங்கீகாரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு வருஷத்துக்கான அங்கீகாரம் ரமலான். அடுத்து வருகிற வருடத்தை அமல் சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போவது ரமலான். பெருமானார் இப்படி விளக்குவார்கள், உங்கள் வாரத்துக்கான அங்கீகாரம் ஜும்மா. யாருடைய ஜும்மா சரியாக இருக்கிறதோ அல்லாஹ் அடுத்து வருகிற ஒரு வாரத்தை பாதுகாப்பான். வருடத்திற்கான அங்கீகாரம் அது ரமலான். யாருடைய ரமலான் சரியாகிறதோ அல்லாஹ் வருகிற அடுத்த வருடத்தை பாதுகாக்கிறார். ஆயுளுக்கான அங்கீகாரம் ஹஜ். யாருடைய ஹஜ் சரியாகிறதோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய முழு ஆயுளையும் பாதுகாக்கிறார் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸின் வாசகங்கள். அன்பானவர்களே, அப்படி நம்முடைய ஒரு வருடத்திற்கான அங்கீகாரத்திற்கான நாள் தான் ஈதுடைய நாள் என்பது. ரமலான் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு, நிறைய விஷயங்களை போதிச்சிச்சு. ரமலான் ஒவ்வொருத்தருக்கும் பல விஷயங்களை போதிச்சிருக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா ரமலானை பற்றி சொல்கிற போது லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு இறையச்சம் என்கிற பாடம் நடத்த, இறையச்சம் என்று உங்களை உருவாக்க, இது அமலுக்கான கேம்ப் இது ரமலான். எனவே பிரியும் போது இதுல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடங்கள் கொடுத்திருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்தஸ்துகள் கொடுத்திருக்கும். அன்பானவர்களே, என்ன கடமைன்னா எதை ரமலான்ல அகது செஞ்சுக்கிட்டோமோ, எதை ரமலான்ல கையில் எடுத்துக்கிட்டோமோ அமல்கள் சார்ந்து, அன்பானவர்களே, அதை ஏனைய காலங்கள்ல பாதுகாக்கணும். இதுதான் ரமலானுடைய நமக்கான கடமை. அப்படி பாதுகாத்துட்டோம், அல்லாஹ்வினுடைய பார்வையில் ரமலான் கபூல்னு அர்த்தம். ஆனா அன்பானவர்களே, அப்படி பாதுகாக்கிறது தான் கஷ்டம். அப்படி பாதுகாக்கிறது தான் கஷ்டம். நான் முன்னாடியே சொன்ன, இன்னையிலிருந்து ஈது பெருநாள் சந்தோஷத்தோடு இன்னொரு ஆள் நம்ம கூட வந்துடுவான், ஷைத்தான். அன்பானவர்களே, பாதுகாக்கிறது தான் கஷ்டம். இந்த மாதிரியான நல்ல நாட்களில் பெற்ற படிப்பினைகளை காலம் கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டோம்னா அந்த நாட்கள் கபூலுக்கான அடையாளம். ஹாஜியார் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தார். ஹஜ்ஜுக்கு போய் அவரை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு ஒருத்தர். வந்து முசாஃபா செஞ்சுட்டு, ஹாஜியார் ஹஜ்ஜில் என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு கேட்டார். அவர் சொன்னாரு, ஹஜ்ஜு ரொம்ப அற்புதம்ப்பா. ஹஜ்ஜில் போய் அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய பாடம் என்ன, படிப்பினை என்ன, சபரை கற்றுக்கிட்டேன். ஹஜ்ஜில் எல்லா இடத்துலையும் சபர், அல்லாஹ் எனக்கு சபரை கற்றுக் கொடுத்தான். எனவே ஹஜ்ஜினுடைய எனக்கான படிப்பினை ஹஜ்ஜில் சபர்பா அப்படின்னா. கேட்டால் அமைதியாக திருப்பி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, ஹாஜியார் ஹஜ்ஜில் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னாரு, ஹஜ்ஜில் சபரை கற்றுக்கிட்டப்பா அப்படின்ட்டார். திருப்பி 2 நிமிஷம் ஆச்சு.
அஜயார் அஜில் என்ன கத்துக்கிட்டீங்க? அட முட்டா பையில இப்பதானே சொன்ன சபுரை கத்துக்கிட்டேன். அஜயார் இதுதான் உங்களுடைய சபுரான்னு அவர் திருப்பி கேட்டார். அன்பானவர்களே, இந்த மாதிரி நாம கொண்டு போறதை கலைக்கிறதுக்குன்னே பல பேர் வருவாங்க. அது எல்லாத்தையும் சைத்தானும் சரி, மனித வடிவில் இருக்கக்கூடிய சைத்தான்களும் சரி, எல்லாத்தையும் கடந்து சமாளிச்சு அடுத்த வருஷம் வரைக்கும் பயணிக்கணும். அந்த பிராக்டிஸ் தான் ரமதான் கொடுத்திருக்கு. அன்பானவர்களே, நாம ரமதானை கடந்திருக்கிறோம். இந்த ரமதான்ங்கிறது எப்படிப்பட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா ரமதானுடைய ஒரு படிப்பினை உலமாக்கள் சொல்லுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ரமதானுடைய ஹதீஸ்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, இல்ல பொதுவான அமல் சார்ந்த ஹதீஸ்கள் எடுத்து பாருங்க. பெருமானார் ரமதானுக்குன்னு சொன்னது என்னன்னா, லிசாஇமி ஃபர்ஹதான், ரமதான்ல நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு சந்தோஷம் தான். ரெண்டு சந்தோஷம். ஒன்னு இந்தல் ஃபித்ர் வ இந்த லிகாஇ ரப்பி. ஒன்னு அல்லாஹ்வை சந்திக்குகிற போது சந்தோஷம், ரெண்டாவது நோன்பு திறக்கும் போது சந்தோஷம். இப்படி அமல்கள் சார்ந்த எக்கச்சக்கமான ஹதீஸ்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அமல்களின் நிறைவாக பெருமானார் சொன்னது மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. எனவே அன்பானவர்களே, ஈதுடைய நாள், அதனாலதான் மகிழ்ச்சி. ஒரு அமல் முடியப்படுகிற போது அல்லாஹ் தஆலா அமலின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய கல்வில மகிழ்ச்சியை விதைக்கிறான். இதுதான் ரமதான் தர்ற மிக முக்கியமான பாடம். உங்க மனசுல கஷ்டம் இல்லாம, கவலை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா? அதுக்கு ஒரே ஒரு தீர்வு, அல்லாஹ்வுக்காக அமல் செய்யுங்க. அப்படி அமல் செஞ்சீங்கன்னா, எப்படி இந்த ரமதான் முழுக்க அமல் செஞ்சோம், அல்லாஹ் ஈதுங்கிற வசந்தத்தை கொடுத்தானோ, இந்த நாள் சந்தோஷமான நாள் அல்லாஹ் அறிவிச்சானோ, இதுதான் ரமதான் தர்ற பாடம். நீங்க அமல் கரெக்டா செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, அமல் உங்களுக்கு பரிசாக தருவது உலகத்துல நிம்மதியை தரும், உலகத்துல சந்தோஷத்தை தரும். இதுதான் வலிசாஇமி ஃபர்ஹதான். எனவே அன்பானவர்களே, நம்முடைய சந்தோஷத்திற்கான நாள். இந்த நாட்கள்ல என்ன செய்யணும்? சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹதீஸினுடைய விரிவுரைகள்ல பேசுவாங்க. பெருமானார் ஹதீஸ்ல ரமதானுடைய ஈது பொழுது எப்படிப்பட்ட பொழுது அதை விவரிப்பாங்க. ஒவ்வொரு ரமதானுடைய காலையும் அல்லாஹ் விசேஷ வழக்குகளை இருக்கிறான். அந்த வழக்குகள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இறங்கினது இல்லை. அவங்களுடைய டியூட்டியே என்னன்னா, ரமதானுடைய ஃபஜ்ருக்கு பின்னால் இறங்குறது அவங்களுடைய வழக்கமே. இறங்கி 3 அறிவிப்புகள் செய்வாங்க. உலகத்தினுடைய ஜின்கள், உலகத்தினுடைய மனிதர்கள், இந்த 2 படைப்பை தவிர ஏனைய எல்லா படைப்புக்கும் அவங்களுடைய அழைப்பின் சத்தம் கேட்கும். மரத்தில் இருக்கிற இலை கொடியிலிருந்து, ஊர்வன நடப்பவைகளிலிருந்து, மனித ஜின்வர்க்கத்தை தவிர வேறு எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்கிறார்கள். அந்த மலக்குகளின் ரஹ்மத்தின் படை இறங்கி ஒவ்வொரு பள்ளியினுடைய வாயில நின்றோம், ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய ஊர்களின் எல்லைகள்ல நின்றோம். இப்படி சொல்லுவாங்களா மனிதர்களே, யா உம்மத்த முஹம்மத் உஹ்ருஜு இலா ரப்பிகல் கரீம், உம்மத்தே முஹம்மதே, நீங்கள் இத்தனை நாட்கள் நோன்பு வைத்து விட்டீர்கள், ஈதுக்காக பள்ளிக்கு வாருங்கள். உஹ்ருஜு, நீங்கள் வெளியாகுங்கள். யார் கிட்ட போறீங்க தெரியுமா? இலா ரப்பிகல் கரீம், உங்களின் கண்ணியமான, உங்களின் சங்கையான இறைவனை தேடி சீக்கிரமா பள்ளிக்கு வாங்க. அடுத்து சொல்லுவாங்களா, எதுக்கு கூப்பிடுறோம் தெரியுமா? யுஹ்தல் ஜஸீரா, அல்லாஹ் உங்களுக்கு அற்புதமான நிறைய கூலிகளை தரவிருக்கிறான், கொடைகளை வழங்கவிருக்கிறான். எனவே அந்த கொடைகளை பெற்றுக் கொள்ள வாருங்கள். அடுத்து சொல்லுவாங்க, யுஃபிரு தம்பன் அதீமா, பெரும் பெரும் பாவங்கள் செஞ்சிட்டீங்கன்னு கவலைப்படுறீங்களா? இப்போ வாங்க, அல்லாஹ் தஆலா உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த நாளை கொடுத்திருக்கிறான். எனவே சந்தோஷமா வாங்க. அன்பானவர்களே, சந்தோஷங்கிறது எதுல இருக்குன்னா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கிற இடத்துல தான் சந்தோஷம் இருக்கு. சந்தோஷங்கிறது பாவங்கள் மன்னிக்கப்படுறதுல சந்தோஷம் இருக்கு. சந்தோஷங்கிறது அல்லாஹ்வுக்காக செய்யப்படுற அமல்கள்ல தான் சந்தோஷம் இருக்கு. இதை தாண்டி உலகத்துல சந்தோஷத்தை, நிம்மதியை வேற எதுலையுமே தேடினாலும் அது கிடைக்காது, அது அற்பமானது, அழிந்து போகக்கூடியது. எனவேதான் ஈது தருகிற மிக முக்கியமான பாடம்ங்கிறது சந்தோஷம். அல்லாஹ் அப்படிப்பட்ட சந்தோஷமான அவைகள்லாம் நம்மளை சேர்த்து வச்சிருக்கிறான். இந்த அவையின் வர்க்கத்தினால் அல்லாஹ் கியாமத்திலையும் அவனுக்கான அவைகளில் நம்மை சேர்ச்சொல் புரிவானாக. எனவே அன்பானவர்களே, சந்தோஷம், இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். இந்த நாள்ல சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். பெருமானார் வெளிப்படுத்துங்கன்றான். இன்னைக்கும் இப்படியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் சிரிக்கணும், கொஞ்சம் புன்முறுவல் பூக்கணும், கொஞ்சம் லேசா பேசணும். மற்ற நாட்கள் எல்லாம் நிறைய பேசுவோம். ஆனா எந்த நாள்ல பேசணும், எந்த நாள்ல சந்தோஷப்படணுமோ அந்த நாள்ல சந்தோஷப்படவே மாட்டோம். அன்பானவர்களே, இந்த நாள் சந்தோஷப்படக்கூடியதான நாள். எப்படிங்க சந்தோஷப்படுறது? பைக்ல அப்படியே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா போய் அப்படி சுத்தி பார்த்துட்டு அது சந்தோஷமா? இல்ல போன்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசி விளையாடி இது சந்தோஷமா? இல்ல தெருக்களின் முற்றங்கள்ல நின்று எல்லாரும் பேசி சந்தோஷமா? இது சந்தோஷமா? இல்ல. சந்தோஷம்னா என்னங்கிறத மார்க்கம் ரொம்ப அழகா சொல்லிடுச்சு. நீங்க எடுத்த ஹதீஸ்கள்ல பாருங்க, குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் சந்தோஷம் அதை எப்படி வெளிப்படுத்தணும்ங்கறத இந்த உம்மத்துக்கு காட்டி தர்றான். எப்படி காட்டி தர்றான்னா, சாப்பிடுறது அதுதான் சந்தோஷம்.
இன்பமானதை சாப்பிடுங்க, அது உங்களுக்கு சந்தோஷம்ங்கிறான். எப்படி தெரியுமா அன்பானவர்களே, அல்லாஹ் அகீகாவை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. குழந்தை பிறந்தா அது மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதம் அகீகா கொடுங்க. அகீகாவுக்கான நோக்கம் என்ன? தபாதுரு சுரூரா, உள்ளத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும், அதுக்கு அகீகா கொடுங்க. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? நீங்க அகீகா கொடுங்க. ஈதுடைய நாள் என்ன செய்யுங்க? இது ஐயாமு அக்லின் வ ஷுர்பின், இது சாப்பிட்டு மகிழ்விக்க வேண்டிய நாள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஈத் இருக்கு, ஈதுல் அத்ஹா. அந்த நாளை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இது மகிழ்ச்சி குறித்தான நாள். இந்த நாள் என்ன செய்யணும்? குர்பானி கொடுங்க, அந்த இறைச்சிகளை நீங்க சாப்பிடுங்க. இப்படி எல்லா இடத்துலயும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சாப்பிடுங்கன்னு சொல்றான், சாப்பிடுங்கன்னு சொல்றான். அதனாலதான் இந்த ஒரு மாசம் நிறுத்திட்டு அவன் ஒரு மாசமே சாப்பிட்டுருப்போம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஈதுல கடைசி நாள் இது சாப்பிடுறதுக்கான நாள். அல்லாஹ் இந்த சாப்பாட்டை எப்படி சாப்பிட்டா சந்தோஷம், அல்லாஹ் மூணா பிரிச்சுட்டான். முதல்ல உங்க குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடுங்க. ரெண்டாவது உங்கள் குடும்பத்தினர்களை சார்ந்த உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்க. மூணாவது ஏழைகளுக்கு கொடுத்து சாப்பிடுங்க. இதுதான் அசல் மகிழ்ச்சியான சாப்பாடு. அகீகா எடுத்துக்காங்க, கறியை மூணா பிரிக்கணும். ஒண்ணு தனக்கு, ரெண்டாவது நம்முடைய உறவினர்களுக்கு, மூணாவது ஏழைகளுக்கு. நீங்க அதே போன்று குர்பானி எடுத்துக்கங்க, மூணா பிரிக்கணும். எனக்கு, என் குடும்பத்துக்கு, அதே போன்று ஏழைகளுக்கு. அன்பானவர்களே, ஒரு மகிழ்ச்சியான சாப்பாடுங்கிறது எல்லாரும் ஹோட்டல்ல போய் ஆடம்பரமா சாப்பிடுறது இல்லை. அசல்ல மகிழ்ச்சியான சாப்பாடு எங்க கிடைக்கும்? நிம்மதியான சாப்பாட்டுக்கான வழி என்னன்னா, நாம சாப்பிடுற உணவை நாம குடும்ப சதிதமா சாப்பிடணும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கணும், அதே போன்று ஏழைகளுக்கு கொடுக்கணும். இதுதான் அசல் சாப்பாட்டின் முறை. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லி இருந்திருப்பேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திண்ணை தோழர்கள்ல ஒருத்தர். ஒரு நாள் கடுமையான பசி. எந்த அளவுக்கு பசினா, மெம்பர் கிட்ட வந்து நிக்கிறாங்க, மெம்பர் கிட்ட நிக்கிறாங்க, நின்று கடுமையான பசி. ஆனா முஸ்லிம்களுடைய பழக்கம் என்னன்னா, வாய் விட்டு எனக்கு வேணும்னு கேட்க மாட்டாங்க, யாசிக்க மாட்டாங்க. இது முஸ்லிம்களுடைய பழக்கம்னு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். முஸ்லிம்களுடைய பழக்கம் என்ன? எனக்கு இது வேணும்னு மற்ற மக்கள்கிட்ட கையேந்தி கேட்க மாட்டாங்க. இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், எல்லா கவலையும் எல்லா கஷ்டத்தையும் எல்லா தேவைகளையும் ரப்பிட்ட தான் கேட்பாங்க. எனவே அபூ ஹுரைரா வந்து நின்றாரு, வந்து நிக்கிறாரு, ரொம்ப கடுமையான பசி. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அபூ ஹுரைரா. அந்த மெம்பர் கிட்ட சாஞ்சு நிக்கிறாங்க, நின்று ரொம்ப கடுமையான பசி. எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்க முடியாது. எப்படி வெளிப்படுத்துறாங்கண்டா, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு, எனக்கு மார்க்கத்தில் ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன், கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, கேட்டாங்க சந்தேகம், அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. யாராவது ஒருத்தர் நம்ம சந்தேகம் கேட்டு முடிக்கும் போது சந்தேகத்துக்கான பதில் சொல்லிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூட கூப்பிட்டு போயிட்டாங்க, அது சாப்பாட்டுக்கான நேரம், நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்துல நிக்கிறாங்க. நான் வெளியே சொல்லல, அவ்வளவு பசி. எல்லாரும் வர்றாங்க, கேட்கறாங்க, போய்கிட்டே இருக்காங்க. 3-4 பேர் ஆயிடுச்சு. இத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு ஃபயா அபூபக்கர், உடனே கூப்பிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அபூ ஹுரைரா வர சொல்லுங்க. அபூ ஹுரைரா வந்தாங்க. வந்த உடனே என்னாச்சு, நிறைய மசாயில் கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுடைய மசாயிலுக்கான தேவை எனக்கு தெரியும், நீங்க சட்டம் கேட்கறீங்களே, அந்த சட்டத்திற்கான பசி, உங்களுடைய நாட்டம் என்னன்னு எனக்கு தெரியும், வாங்க வீட்டுல உட்காருங்க. உடனே ஆயிஷாட்ட கேட்டாங்க, என்னம்மா வீட்டுல இருக்கு? ஒரே ஒரு குவளையில பால் அன்பளிப்பா வந்திருக்குது, இந்தாங்க பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சந்தோஷம், கடுமையான பசி, ஒரு விடம் பால் கிடைச்சாலும் ஒரு குவளை பால் இருக்குது, ஒரு செம்புல அளவுல பால் இருக்கு, குடிச்சு இன்னைக்கான பசி தீர்த்துக்கலாம். கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல. அபூ ஹுரைரா சொன்னாங்க, அபூ ஹுரைரா போய் திண்ணை தோழர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. அவர் சொன்னாரு, நான் கொஞ்சம் தயங்கிட்டேன், தயங்கி ரசூலுல்லாஹ் இருக்கிறது ஒண்ணுதான், நிக்க முடியாம சாஞ்சு மெம்பர்ல நின்று ஒருத்தர்கிட்டயா பால் கேட்டு சாப்பாடு கேட்டு நின்றுகிட்டு இருந்தேன். கூப்பிட்டு கண்ணுக்கு எட்டுனது வாய் கெட்டாம போயிருமோன்ற பயம். சரி, ஏன்னா அங்க படை இருக்கு, 20 பேருக்கு மேல இருக்கிறான். சரி, கூட்டிட்டு வந்துட்டான். கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பெருமானார் அபூ ஹுரைரா அவர் பார்த்தாங்க. பார்த்துட்டு பிஸ்மில்லாஹ் எல்லாரும் குடிங்க கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அபூ ஹுரைராவுக்கு கொடுக்கல, அபூ ஹுரைரா கையில கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுங்கன்றாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க, எல்லாரும் குடிச்சு முடிச்சுட்டாங்க. குடிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி பெருமானார் அபூ ஹுரைரா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிற மாதிரி வந்து தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தான் குடிக்க போறாங்க. அந்த ஹதீஸ்ல இப்படி வந்து, பெருமானார் தன் ஓர கண்ணால் என்னை பார்த்தார்கள், நான் அப்படியே அமைதியா உட்கார்ந்திருந்தேன். இவ்வளவு நேரம் குடிச்சாங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத். அவங்க பிஸ்மில்லாஹ்னு கையில கொடுத்தாங்க. நபி குடிச்சு முடிச்சுட்டா பரக்கத் முடிஞ்சு போயிடும், எனக்கு அது கிடைக்காம போயிருமேன்னு பயம்.
வாயில வச்ச ரசூலுல்லாஹ் மீண்டும் எடுத்து என் கையில கொடுத்துட்டாங்க. அவங்க குடிக்கல, பாத்திரத்தை தன் இதழ்கள்ல மட்டும் வச்சாங்க. அகத பிஷப்பத்தை அவங்களுடைய உதடுகள்ல பாத்திரம் பட்ட உடனே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்ப குடிங்க. குடிச்சேன், ஓரளவுக்கு குடிச்சிட்டேன், வயிறு நிரம்பிடுச்சு. பெருமானாட்ட கொடுத்தேன். பெருமானா சொன்னாங்க, மிஸ்ரம் இன்னும் குடிப்பா அப்படின்ட்டாங்க. மீண்டும் குடிச்சேன், பெருமானாட்ட கொடுத்தேன். பெருமானா இன்னும் குடிப்பா. திருப்பி மீண்டும் குடிச்சேன். குடிச்சு முடிச்சுட்டு பெருமானாட்ட கொடுத்தேன். இஸ்ரம் யார சொல்லலாம், இதுக்கு மேல குடிச்சேன்னா தொண்டையில இருந்து பால் வெளியே கொட்டிடும், தொண்டை நரம்ப குடிச்சிட்டேன், வேண்டாம்டா. உடனே பெருமானார் வாங்கிட்டு, நாம எப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி நடந்துக்கணும், ஒவ்வொரு முக்மினை எப்படி நாம கவனிக்கணும், அவங்க அவருக்கு பாடம் நடத்துறாங்க. கடுமையான பசியா இருந்தாலும் உன் பக்கத்துல இருக்கிறவங்களையும் யோசிச்சுப்பாரு. எல்லாத்தையும் ஒவ்வொரு உட்கார்ந்து படிக்கிறவங்க, ஒவ்வொரு இருக்கிறவங்க அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு கொஞ்சமா இருந்தாலும் அதுதான் பரக்கத். இதைத்தான் பெருமானார் அந்த அபூ ஹுரைராவுக்கு பாடம் நடத்துறாங்க. எனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் தர்ற ஒரு பேரிச்சம்பழத்தை ஒவ்வொரு நாளும் பெருமானார் 2 பேரிச்சம்பழம் தருவாங்கன்னா பாடம் படிக்கிறவங்களுக்கு. 2ல ஒரு பேரிச்சம்பழம் அம்மாவுக்கு, இன்னும் ஒரு பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அது என்ன செய்வாராம், 2ஆ பிரிச்சு பாதியை தான் சாப்பிட்டு தான் பக்கத்துல பாடம் படிக்கிற இன்னொரு ஆளுக்கு பாதி. ஏன், நான் இங்க கத்துக்கிட்ட பாடம் இது, எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடு, அதுதான் பரக்கத்து, அதுதான் சந்தோஷம். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து கொடுத்தாங்க. அன்பானவர்களே, இந்த நாட்கள்ல நாம சாப்பிடுகிறோம், எல்லாருக்கும் கொடுக்கணும். பார்க்கிறவங்களுக்கு கொடுங்க, கொஞ்சம் ஒரு படி அரிசி எக்ஸ்ட்ரா கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, உறவினர்களுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த ஒரு இஃப்தார் நேரமும் கூட எந்த ஏழைகளும் இல்லாம உட்கார்ந்து நோம்பு திறந்ததே இல்லை. எல்லா நேரத்துக்கும் ஆளை புடிச்சு கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு இஃப்தார் திறப்பாங்க. இதுதான் மன நிறைவுன்னு சொன்னாங்க. ஆக மன நிறைவுக்கான அடையாளங்கள் என்னன்னா, நாம சாப்பிடணும். நாம சாப்பிடுறதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவன் அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹ்னு சாப்பிட்டு அவன் கண்ணில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது இல்ல, இதுதான் உங்களுக்கான அசல் சந்தோஷம், இதுதான் உங்களுக்கான குதூகலம், இதுதான் உங்களுக்கான இன்பம். இந்த இன்பத்தை அல்லாஹ் பார்த்துட்டான்னா உங்க கண்ணுல ஒரு நாள் கூட அல்லாஹ் கவலையை கொண்டு வர மாட்டான். இது ஈடு தருகிற மிகப்பெரிய பாடம். எனவேதான் இந்த நாளுக்கு பெயரே ஐயாமு அக்லின் வஷுருபின். இந்த நாள்ல முஸ்லிம்கள் யாரும் யாசகம் கேட்க கூடாது, யாசகம் கேட்கிற ஒரு ஆள் கூட இருக்க கூடாது, யாருக்கும் தராம இருக்க கூடாது. தான் சாப்பிடுகிறத எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுங்க. இது ஈடு தருகிற பெரும்பாடமா. அன்பானவர்களே, விசாலமாக தருவோம், விசாலமாக கொடுப்போம். இந்த நாள் அப்படிப்பட்ட நாள். இந்த நாளில் கொடுப்பதின் பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்புகளில் விசாலத்தை தருவானாக, நம்முடைய வீடுகள்ல விசாலத்தை தருவானாக, நம்முடைய ரிஸ்குகள்ல விசாலத்தை தருவானாக. அல்லாஹ் ரமலானுடைய இறுதிக்கு வந்துட்டோம், ரமலான் முடிஞ்சு நம்மளை விட்டு கடந்து போயிருச்சு. அல்லாஹ்ட்ட போய் ரமலான் சாட்சி சொல்லும். பெருமானார் சொன்னாங்க, ரமலானு ஷஹாதா, ரமலான் சாட்சி சொல்லும். அது போகும்போது நம்ம கிட்ட கடைசியா பார்க்கிற நிலைமை எப்படின்னா ஈதுடைய நிலைமை. ரப்பே, நான் வந்தேன், என்ன நிறைய குறை செஞ்சாரு, ஆனா இந்த நாள் இப்படி நடந்துகிட்டாரு, கண்ணியமான நடந்தாரு, நீ அவர்கிட்ட கண்ணியமான நடந்துக்க. அல்லாஹ் தஆலா நடந்து கொள்கிற தௌஃபீக்களை இந்த ஈது பெருநாளின் பரக்கத்தினால் நமக்கு தருவானாக. நம்முடைய நோன்புகள் அமல்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் கபூல் செய்து இன்னும் பல ரமலான்கள் அமல்களின் எண்ணத்தோடு ஆரோக்கியத்தோடு உத்வேகத்தோடு குடும்ப சதிதமாக சந்தோஷமான முறையில் நிறைவான முறையில் இம்மை மறுமையை சந்திக்கிற தௌஃபீக்களை அல்லாஹ் இந்த ரமலானின் பொருட்டினால் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.